அங்கிள் அம்மா துணி ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. ரெடி ஆயிடுச்சு. என்னாச்சு இதுக்கு? இன்று திருமலிசை எல்டிஎம் நகரில் நடந்துள்ள தற்கொலையும் சேர்த்து இப்பகுதியில் இவ்வாரத்தில் மட்டுமே தற்கொலையின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. இதையடுத்து போலீசாரால் திரட்டப்பட்ட ஆதாரங்களை வைத்து இது கொலையா இல்ல தற்கொலையா என்று முடிவெடுக்கப்பட முடியாத நிலைமையில் போலீசார் உள்ளனர். அதான் கட் பண்ணுறேன்னு தெரியுதுல, எது சும்மா அச்சுனே இருக்க? எப்போ வரீங்க? நைட்டு வருவேனா இல்லையானே தெரில, இங்கே லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ சாப்பிட்டு படுத்துரு. அது இல்லைங்க, அதான் சொல்கிறேன்ல லேட் ஆகும்னு. சும்மா வை. கணக்கு ஓயா. இவன் வேற ஒருத்தன். தோ வந்துட்டேன் சார். எப்போ என்னாச்சு? சரி ஓகே, நான் தலையிட்டு சொல்லிடுறேன். என்னாச்சுடா? நம்ம தொண்டு நட்ராஜ் சூசைட் பண்ணி இறந்துட்டாராம். நடராஜா நல்ல பையனாச்சுடா. சரி ஓகே, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் வேறு ஒன்று இருக்குது, நம்ம அது போயிட்டு வந்து அவனை போய் பார்த்துருவோம். ஞாபகப்படுத்து. சரி சரி வண்டி எடு. எப்படி பார்த்தாலும் என் தலைவன் போல வர மாட்டேதே. போதும் இருக்கிற 360 ஃபாலோவர்ஸுக்கு. ஐயோ கத்தி! டேய் தரடா தரடா. ஏண்டா தொடப்ப கட்ட ஒருத்த எவ்வளோ நேரமாக தட்டிகிட்டு இருக்க? அது ஏன் நீ ஏதோ பார்க்காத பார்த்த மாரி பார்க்குற? அது சரி, வாடகை எப்போ தரப்போகிற? கொடுத்துடலாம் சார், கவலைப்படாது. எது இப்போ கொடுக்குறியா? அந்த மாதிரியா? ஞாபகம் வச்சுக்கோ, எங்கள் அப்பா சொன்னதுனால தான் உங்களை விட்டு வச்சுருக்கேன். இல்லாட்டி ஒன்றையும் அவனையும் எப்பயோ துரத்தி விட்ருப்பேன். அதில் சார் உங்களுக்கே தெரியும், எந்த பெரிய கேஸும் கிடைக்கல. கண்டிப்பாக பெரிய கேஸாக பிடிச்சி உங்கள் செட்டில்மெண்ட்டை முடிச்சு விட்றேன் சார். பிடுங்குவ நீ. ஓலா ஒட்டிப்பாரு காதில் எவ்வளோ பெரிய ஓட்டன்னு. உனக்கு 10 நாள் தான் அவகாசம், அதுக்குள்ளே காசை ரெடி பண்ணப்பாரு. இல்லைனா மூட்டை முடிச்ச கழட்டிட்டு கிளம்பிட்டே இரு. அப்புறம் உன் ஜட்டி அவன் பட்டிலாம் விட்டலாம் திரும்பலாம் வரக்கூடாது, புதைச்சிருவேன். அது ஒன்று தான் குறைச்சல். அதையும் ஸ்லேட்டில் எழுதி வச்சு பாருங்க ஜோபி பசங்க. அங்கே என்ன பார்க்குறீங்க? அதுலாம் ஒன்றும் போல, அப்படியே மேலே வாங்க. ஹலோ, இங்கே மேலே
ஹாய், நான் சொல்கிறேன் கேளுங்க. பொன்னம்பலம்னு ஒரு ஊர் சேரை தாண்டி, அதில் அனில் கும்ப்ளே ஆமை வீரன் 2 பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருக்கும் 2 பசங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, 2 பேருக்கும் ஒரு பையன். அவங்க பேர் கோபால் தனபால். அப்பனுங்களை மாதிரியே 2 பேரும் திக்கு ஃப்ரெண்ட்ஸு. எந்த அளவுக்குன்னா ஒரு லாலிபாப்பா கொடுத்தா கூட மாறி மாறி தப்பிட்டே போவானுங்க. 2 பேரும் பக்கத்து வீடு வேற. அப்போ சொல்லவா வேணும் எப்படி இருந்திருப்பானுங்கன்னு. 2 பேரும் ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜு, ஏன் ஒரே கிளாஸ்னா கூட பார்த்துக்கோங்களேன். ஆனால் 2 பேரும் ஒரு பொண்ணெல்லாம் லவ் பண்ணல. ஏன்னா அவங்க லவ்வே பண்ணல. அதுக்கெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரமாட்டானுங்க. பொதுவாக எல்லாருமே டீனேஜ் வயசு கடந்து தான் ஆகணும். அதே மாதிரி இவனுங்களும் டீனேஜில் தனபால் ஷெர்லாக் படம்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யார் கேட்டாலும் நான் டிடெக்டிவ் ஆக போகிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தான். ஆனால் நம்ம கோபால் வேற மாதிரிங்க. அவன் ஒரு அமலா பாஜி வெறியன். அமலா ரீல்ஸ்லாம் பார்த்து ஒரு நாள் நானும் என் செல்லத்துக்கு கொலபரேட் பண்ணி வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகலை இன்னும் சுற்றிட்டு இருந்தான். ஆச்சரியம், கருணை, காதல், சிரிப்பு, சாந்தம், பயம், வீரம், கோபம், அருவருப்பு. அதனால கோபால் வீட்டில் கோபால் மேலே ஹீரோ தனபால் மேலே இருக்கு. அவன் உருட்டுருவானோ தெரியும். இதுவும் எப்போவாச்சும் அவன் கூட சேர்ந்து திருந்திடும்னு அவங்க கூட கண்மூடித்தனமாக எங்கே வேணாலும் விட்டுருவாங்க. காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போடான்னு சொல்லும்போது எனக்கு வேலைக்கு போக இஷ்டம்லாம் இல்லை, நான் டிடெக்டிவ் தான் ஆக போகிறேன்னு சொல்கிறப்போ தனபாலோட அப்பா சப்புன்னு கண்ணத்துலேயே அப்புறாரு. இவன் இப்படி ஆகுறதுக்காக நான் காடும் மேடும் ஏறி கடனை வாங்கி கஷ்டப்பட்டேன். இவன் இனிமேல் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு அவனை அனுப்ப. நீங்கள் சொன்னாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் சென்னைக்கு போகிறேன், இங்கே போய் பெரிய டிடெக்டிவ் ஆக போகிறேன். அப்போ வந்து கூப்பிடுங்க, வாடா அவனே வீட்டுக்கு போகலான்னு. அப்போ தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு கிளம்புறான். இவன் கிளம்புனதை பார்த்து கோபாலோட டாடி, தம்பி இது தனியாக இருந்தால் உருப்பிடாது, தகுதலையாக தான் போகும், உன் கூடிய கூட்டுன்னு போயின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. 2 பேரும் பைய தூக்கி தோல்ல போட்டுன்னு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. சென்னை வந்துட்டு கோபாலோட டேடியோட ஃப்ரெண்டோட கேமிங் சென்டர் இருக்கான். அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கான். அங்கே தங்கிட்டு வாடகை கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே தங்கிட்டு அதையே ஆஃபீஸாகவும் மாற்றிட்டு 1 வருஷம் மேலே ஆகியும் கேஸும் இல்லாமல் காசும் இல்லாமல் கீழே கிடைக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு டிடெக்டிவ்ஸ்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. இதாங்க கோபாலும் தனபாலும் எப்படி பாலன் பாலம் ஆனாங்கன்ற கதை. ஐயோ என்ன கொண்டாதீங்க. ஹவுஸ் ஓனர் தான் வந்தான். அப்போ அந்த கத்தி? அது கத்தியே இல்லை, ஸ்க்ரூ டிரைவர். கிளச் ஒரு லூஸ் ஆகிடுச்சுட்டு டைட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்கான். ஓ அவனா? நான் வாடகை கேட்டு வந்தானா? ஆமாம், நீ இப்படி ஒன்றுத்துக்கே சொல்ல வந்தா அப்படிதான். தோடா இவர் மட்டும் 4 பேர் செக் எழுதி குத்துனுக்கிறாரு. கொஞ்சம் சீரியஸாக பேசுவோமா? 10 நாளுக்குள்ளே கேஷ் ரெடி பண்ணணும், இல்லைனா வீட்டுக்காரன் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவான். நாம் எதுக்கு இங்கே வந்தோம், எதுக்கு இந்த ஆஃபீஸ் செட்டப் பண்ணோன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு மேன். அதுக்கு என்ன பண்ணலான்ற? இப்போது இப்படியே வேணா வருவான், கேஸ் தருவான்னு உட்காந்துறதுன்னு வச்சுக்கேன், நம்மளால் ஒன்றும் கழட்ட முடியாது. பெரிய கேஸாக பிடிச்சி அதை முடித்து ஓவர் நைட்டில் நியூஸு சோஷியல் மீடியான்னு பப்ளிசிட்டியாக வரும். அதுக்கப்புறம் ஊரு ஃபுல்லாக டாக்கு, நடுவில் நம்ம வாக்குன்னு பட்டைய கலப்புறோம். என்னடா சீரியஸாக பேசுகிற? அப்போ நம்ம வேலை செய்யணுமா, கஷ்டப்படணுமா? ஓ மை காட், சொல்லவே இல்லை கூட்டின்னு வரும்போது. போயிருக்க எல்லா நியூஸ் பேப்பரையும் பொறுக்கிட்டு வா. இந்த வாரத்தோடது நம்மகிட்ட இந்த நியூஸ் பேப்பரு போய் வாங்கி தான் வரணும். அப்போ வாங்கிட்டு வா. தேறிடுச்சு. ஏ பம்பாய் பொண்ணே மஜனோ மஜனோ மஜனோ. பேப்பர் எங்க? இங்கே இருக்கு. மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே.
அப்போ வெனஸ்டே தோ கீழே இருக்குது வெனஸ்டே. வா படிக்கலாம். அழுகுறா சாமி, எனக்கெல்லாம் படிக்க தெரியாது. இதோ பண்ணு. விரதத்தில் நானோ வாழ்ந்திருக்க, விரகத்தில் இவனோ வந்திருக்க, தோப்புக்குள்ள போவனன்னு தொகை இவ சொல்ல இல்ல, என்னால நான் செய்யுவேன். சத்யா நகரில் ஆம்புலன்ஸை முந்தச் சென்ற இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் அதே ஆம்புலன்ஸில் அடிபட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பல்ல இழிக்கிறவ, சொல்ல கொடுக்கிறவ, பல்ல இழிக்கிறவ, சொல்ல கொடுக்கிறவ, என்ன அழிக்கிறவ, என்ன கடக்கிறவ. ஆத்தா நீயும் பார்த்தா நானும் நைசா ஓடும் ராசா. அடி ஆத்தா நீயும் பார்த்தா நானும் நைசா ஓடும் ராசா. தலைவன் சமாதியில் ரசிகர்களுக்காக ஆஃப் ஸ்கிரீனில் நடித்து அசத்திய மூன்றெழுத்து நாயகனுக்கு ஆஸ்கர் விருது. சென்னை சேப்பாக்கத்தில் தனியிடம் வாங்கி விவசாயம் செய்து வரும் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். ஆப்கானிஸ்தானிடம் அசத்தலாக விளையாடி சதமெடுத்து கொண்டாடிய மிர்ச்சி சிவன். கேரளானா புட்டு, சாப்பிட வேணும் தட்டு, நீதான் என் பட்டு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரண்ட் கட்டான பின்பு பம்பாவின் பின்னணி தட்டிய நட்சத்திர நாயகன். காட்டில் இருக்கும் பருத்தி, வீட்டில் இருக்கும் செம்பருத்தி, எனக்கு பிடிச்சது நீ ஒருத்தி. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன் என்ற வசனத்தை பேசி மேடையிலேயே தர்மடி வாங்கிய கட்ட பஞ்சாயத்து கபாலி. என் மேல கை வச்ச காலி அந்திருண்டா உன்னோட தாலி. நீ என் மேல கை வச்ச காலி மகனே, அந்திருண்டா உன்னோட தாலி. கேளு மரசத்தா நாற்காலி, நீ செத்தா கிடங்காலி, சக்காலி தக்காளி காலி. திருமசியில் ஒரே வாரத்தில் ஒரே ஏரியாவில் 4 தற்கொலைகள் கிடைச்சிருச்சு. அமலங்கடா மிஸ்டர் கோபால் கிடைச்சிருச்சு. என்னடா கட்சிது? மிஸ்டர் கோபால் இங்கே பாருங்க. திருமழிசையில் ஒரே ஏரியாவில் ஒரே வாரத்தில் 4 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. என்ன இதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. போலீஸாலேயும் இது சூசைடாக மர்டரான்னு கண்டுபிடிக்க முடியல. நாம் இதை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? போலீஸ் அவன் என்ன பண்ணோம்? ஸ்கூல் முடிக்கணும், அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் போலீஸ் ட்ரைனிங் போகணும்.
இப்போ நான் போலீஸாலே கண்டுபிடிக்க முடியல, நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாம் என்ன பண்ணுறோம்லாம் முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியும் தான் முக்கியம். நம்மளால எதுவுமே பண்ண முடியல தானே சும்மா இருக்கிறோம். இப்படியே பேசிட்டு இருந்த அப்புறம் சாப்பாட்டுக்கு வாயில் மிரல் தான் வச்சுக்கணும். இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறோம்? ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தோமோ அப்படியே பண்ணுறோம். எல்லாத்தையுமே வா. இன்வெஸ்டிகேஷன் மட்டும். ஒரு நிமிஷம்டா. கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா. மா போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணுமா? ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட் நமக்கு தேவை எவிடன்ஸ். எவிடன்ஸா? அதுக்கு நம்ம எங்கே போகிறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. எப்படியோ போலீஸ் எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருப்பாங்க. அதை எடுப்போம், இல்லை கேட்போம். அதெல்லாம் இருந்தா அவங்களே பிடிச்சிருப்பாங்களே, நம்ம நாத்துக்கு. பர்ஸுக்குதா? இல்லை. காசு? பர்ஸே இல்லைன்றேன். அப்போ சொன்னதை மட்டும் செய். ஒரு நிமிஷம் இரு. என்ன? நான் போய் வண்டி எடுத்துன்னு வந்துடுறேன். நம்ம கிட்டே இது வண்டி. நான் போய் எடுத்துன்னு வரேன் இரு.